Respected guests, my dear parents and my dear students, and my dear teaching and non-teaching staff, a very good morning to you all. Good morning. So I'm really happy to stand before you. With all your permission, I would like to speak in Tamil. Yes? Okay. ஸோ முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னா கடவுள் நினைக்கலன்னா என்னால் அது செஞ்சுருக்க முடியாது. ஸோ அந்த கடவுளோட துணையோட நம்ம என்ன பண்ணாலுமே நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இங்கே நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி மகாலட்சுமி டெக் கேம்பஸ் பற்றின சில ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நான் ஒரு கரியர் பாத் டிசைனராக இருக்கேன், கரியர் மென்டரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, மேம் காலேஜை சூஸ் பண்ணுமா கோர்ஸை சூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. காலேஜ் நல்ல காலேஜ் பார்த்துட்டு எந்த கோர்ஸ் படித்தாலும் சேரலாமா, இல்லைனா என்னோடய கோர்ஸ் எந்த காலேஜாக இருந்தாலும் நான் அதில் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரெண்டுமே முக்கியம்தான். கோர்ஸில் இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். ஸோ எந்த காலேஜில் போய் படிக்கிறீங்க, என்ன அவங்க சொல்லித்தரப்புறாங்க, எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா எல்லாருமே படிக்கிறது ஒரு வேலை வாங்கி நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகணுங்கிறது தான் பேரண்ட்ஸோட கனவு. ஸோ அந்த கனவை நினைவாகணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் நம்ம நல்ல காலேஜில் சேர்ந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல உங்களை எல்லாரையும் மகாலட்சுமி டெக் கேம்பஸ்க்கு வெல்கம் பண்ணுறோம். மகாலட்சுமி டெக் கேம்பஸ் இஸ் ரியலி ட்ரூலி ஃபியூச்சர் ரெடி. அதாவது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தயார் பண்ணுற ஒரு கல்லூரி. எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்கில்ஸ், திறமையை எம்பவர் பண்ணுறோம். மைண்ட் செட் அண்ட் டெக்னாலஜி டு த்ரைவ் இன் 21st century. ஏன்னா 21st centuryங்கிறது நம்ம காலம் மாதிரி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஊருக்கு ஒரு பேக் பேக் பண்ணால் கூட எந்த ஊருக்கு போகிறோமோ அது மாதிரியான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போவோம். அதே மாதிரி நம்ம பசங்க எந்த காலகட்டத்தில் வேலை செய்ய போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவையான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் சேரும்போது அவங்க ஃபியூச்சர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்புட் எப்படி அப்படிங்கிறது. ஒரு காலகட்டத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு டிஃப்ரெண்டான வழியை தேடுவோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது பண்ணாதான் சம்பாதிக்க முடியும். ஒரு 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயியால் தான் விவசாயம் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ் வந்தது, அங்கே போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைன்னா நாலேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற 21st century என்ன மாதிரியான காலகட்டம்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை தெரிஞ்சிக்காம என்ன படிக்கணும், இந்த காலகட்டத்தில் என்ன படித்தா என்ன தெரிஞ்சால் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது உணர்ந்தாதான் உங்களால் அதை சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நானும் ஒரு டிகிரி வச்சுருக்கேன், நானும் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ இண்டஸ்ட்ரி ரெடி ஆகிறதுக்கு 21st century, இந்த செஞ்சுரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நூற்றாண்டில் அந்த ஏஜோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் ஏஜ். கான்செப்சுவல் ஏஜில் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், இன்வென்ஷன், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், டேட்டாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிறீங்க, அதை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, இதெல்லாம் வச்சு தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். எங்கே கோடிக்கணக்கில், ஸ்கை இஸ் த லிமிட், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா தான் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கான்செப்சுவல் ஏஜ் இஸ் வாட்? இட்ஸ் ஏஜ் ஆஃப் ஐடியாஸ். எவ்வளோ புதுசாக யோசிக்கிறீங்களோ இதை வச்சு தான் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்களே சுயமாக தொழில் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஒரு நல்ல ஒரு திங்கிங் இருக்கணும், ஐடியாஸ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இத்தனை நாளுமே உங்களுக்கு ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஸ்கை இஸ் த லிமிட், நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படியான ஐடியாஸை யோசிக்க போகிறோம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க போகிறோம், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஒரு வேலையோ இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ த ஃபியூச்சர் இஸ் அபவுட் ஹவ் யூ யூஸ் த இன்ஃபர்மேஷன். இப்போ கூகுளில் தட்டினீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் வேணால் வரும். நீங்கள் பைஹார்ட் பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. பைஹார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வித யூஸும் கிடையாது. புரிஞ்சு படிக்கணும். ஸோ கான்செப்ட் பேஸ்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் உங்களால் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதான் 21st centuryல வேலை. இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் நான் சொல்லக்கூடிய விஷயம். ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கா,
நீ போய் ப்ராப்ளம்னு சொல்லாமல் சொல்யூஷனோட சேர்ந்து போகணும் நீ. ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வேணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை நீ யார் சரியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர் ஆவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ விதமான நியூ ஜாப் ரோல்ஸாக இருக்கலாம், ஃபியூச்சர் டெக்னாலஜியாக இருக்கலாம், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் புதுசு புதுசாக டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பேரை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம், அந்த மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ரெடியாக இருக்கணும்ல நம்ம. ஸோ படித்து பைஹார்ட் பண்ணி நான் ஒன்று பாடம் படிச்சுட்டேன் அப்படின்னா அதே பாடத்தில் தான் கேள்வி கேட்பாங்க, அதே பாடத்தில் தான் வேலை செய்ய சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் படிக்கும் போதே இது ஏன் படிக்கிறோம், இது எங்கே அப்ளை பண்ணுறோங்கிற மாதிரி தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங்ன்ற மைண்ட் செட்டு கொண்டு வரணும். எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக நியூ திங்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, நம்ம +2 முடிச்சுட்டு வந்துட்டோம், இனிமேல் தேங்க் காட் இனிமேல் நமக்கு போர்டு எக்ஸாம் இல்லை, இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே முடியாது. டெய்லி நானுமே இந்த இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் கூட டெய்லி என்னை அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் லாங் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் வரும்போது பழைய ஜாப்ஸ் நிறைய போகும், புது ஜாப்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ பழைய ஜாப்ஸ் போகும்போது எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா அது ஏன் வந்துடுச்சு, இனிமேல் மனிதனுக்குலாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான கொஷின் இருக்கும். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் எந்த படிப்பு படித்தாலும் வேலை இருக்குது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி அந்த படிப்பை படிக்கிறீங்க, எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறீங்க, எப்படி அந்த கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே ஒரு சிஎஸ்சி படித்தா வேலை கிடைக்கும், அதுக்கு தான் நிறைய வேலை. சிஎஸ்சி படிச்சுட்டு உங்களால் அதை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இது என்ன படிக்கிங்கிற முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க, யார் சொல்லித்தராங்க, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தராங்க, அதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளால நினச்சிட்டு இருக்கோம் ஹியூமன் வர்சஸ் ரோபோட். ஸோ வந்துடுச்சு, இனிமேல் மனுஷன் வந்து ஹியூமனோட ரோபோட்டோட சண்டை போட வேண்டியதான், இனிமேல் வந்து ரோபோட் நம்ம வேலையெல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா ஹியூமனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மிஷினும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொட்டீன் ஜாப்ஸ், ஒரு இன்புட் கொடுத்தா இதுதான் அவுட்புட் வரும்னு ஒரு ஃபார்முலாக்குள்ளே போடக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே மெஷினால் பண்ண முடியும். ஸோ அந்த ரொட்டீன் ஜாப்ஸை வந்து மெஷின் பண்ணிட்டு இருக்கும்போது மனுஷன் எதுக்கு திங்கிங் எபிலிட்டி இருக்கும்போது எதுக்கு அந்த வேலையை நம்ம பண்ணணும்? அதெல்லாம் மெஷினுக்கு கொடுத்துட்டு கிரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஒரு ப்ராப்ளத்தை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம. ஸோ சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்கிங் எபிலிட்டி மனுஷனுக்கு இருக்குது. இப்போ மிஷினுமே வந்து அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நமக்கு காம்படிட்டிவாக அது எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதுக்கு முன்னாடி ஸ்பீடாக நம்ம ஓடினா தான் நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதோட உதவியை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணுமே தவிர அதை வந்து ஒதுக்கிட்டு நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அது வந்து குயிக்காக நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பபிலிட்டி வந்து மெஷினுக்கு இருக்குது, இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால கொலாபரேட் பண்ணி ஹியூமனோ மெஷினோ சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸ்கில்ஸ் இல்லைன்னா உங்களால் வேலை கிடைக்க சான்ஸே கிடையாது. வெறும் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. திறமை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த திறமையை கற்றுக்கணும். அதை வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் கேப்னுவாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம சிலபஸில் கொடுக்குற பாடத்தை மட்டும் படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி ஒரு 90% இல்லைனா ஒரு 9.5 CGPA எல்லாமே எடுங்க. ஆனால் அங்கே வேலைக்கு போகும்போது இந்த வேலை செய்ய தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதே 60% மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டால் என்னால் இதை பண்ண முடியும், எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கில் கேப் இருந்தால் வேலை கிடைக்காது. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து தாத்தாவோட ஷூஸில் காலை விட்டு நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே தத்துக்கான்னு நடந்து வந்து கீழே விடும். எதனால அப்படின்னா அதோட கால் சைஸ் வந்து அந்த ஷூஸில் ஃபிட் ஆகாததுனால அதால் சரியாக நடக்க முடியல. இதே தான் நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் அப்படின்னு வெளியில் வரும்போது நீ இன்ஜினியர்னு சொல்ல முடியாது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு தான் சொல்லிக்க முடியும். நீ இன்ஜினியராக இருந்தால் தான் உனக்கு வேலை கொடுப்பாங்க. இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கும் போது உன்னோட கால் சைஸ் வந்து ஷூ சைஸ்க்கு ஃபிட் ஆகும்போது உன்னால் கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்கில் கேப் பண்ணுறோம். அதுதான் இங்கே MTCயோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கற்றுப்பீங்க, இண்டஸ்ட்ரி ரெடி ஆவீங்க. அதனால தான் வந்து ஃபியூச்சர் ரெடி கிராஜுவேட்ஸை நம்ம இங்கே உருவாக்குறோம். ஸோ நீ வெளியில் போகும்போது இன்ஜினியர்னு ப்ரௌடாக சொல்லிக்கலாம். ஏன்னா இன்ஜினியர் ஹேஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ்னால் நீ வந்து ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்ல, கற்றுனாதானே நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃப்ரம் 0 எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ட்ரைனிங் எடுத்து நீங்கள் நான் பல தடவை பண்ண என்ன ஆகும்னா
நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸலன்ஸ் ரீச் பண்ணதுக்கான வழிவகுக்கும். இதெல்லாம் தான் வந்து 2030 வரைக்குமே வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்கில் அஃப்கோர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள். அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் ஸ்கில், நீங்கள் திங்கிங் ஸ்கில்லை வந்து நிறையா வந்து யோசிக்கிற இதை வந்து நீங்கள் இது பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ரொட்டீனாக பைஹார்ட் பண்ணி படிக்கும்போது புதுசாக எதான கிரியேட்டிவ் யோசிக்கிறதே மறந்துட்டோம் நம்ம இப்போலாம். ஸோ யோசிக்கிறதுக்கு நிறைய நாங்களாம் ஐடியா கிளப்ஸ்லாம் வச்சுருக்கோம் நம்ம காலேஜில். ஸோ ஒரு ப்ராப்ளமை சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சுட்டு வா அப்படின்னா ஒரு டீமில் ஒரு ஐடியா சொல்லணும். அவங்க ஒரே ஐடியாவை எல்லாரும் சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகும், புதுசாக யோசிக்கணுன்ற ஒரு ஆர்வம் உண்டாகும், யோசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் பிரெயினும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங், இதுதான் முடிவு அப்படின்னு இல்லாமல் இதை தவிர வேறு விதமாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ ஒர்க்கிங் வித் அதர்ஸ், நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், டேலண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் எத்திக்ஸ், எவ்வளோ வந்து நம்ம நேர்மையாக இருக்கோம், எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாமும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் ஜாப்ஸ் வில் டிமாண்ட் அ பேலன்ஸ் ஆஃப் டெக் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், people skills and ethics with tech expertise leading due to rapid digital growth. ஏன்னா நிறைய நியூ டெக்னாலஜி வரும்போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் சக்சீடிங் இன் குளோபல் மார்க்கெட் பிளேஸ், சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு MNCயில் 40 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் சேரணும் அப்படின்னா என்ன, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை கொடுக்கலன்னுவாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக வரது கிடையாது இன்டர்வியூவில், அவங்களுக்குமே ஆள் வேணும். ஆனால் அவங்களுக்கு ரைட் பர்சனை சூஸ் பண்ணும்போது ராங் பர்சன் வந்து அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறாங்க, அவ்வளோதானே தவிர உங்களை ரிஜெக்ட் பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. உங்களை செலக்ட் பண்ணணுன்ற ஆர்வத்தில் தான் வராங்க. அவங்க செலக்ட் பண்ணுற நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆக போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு த இண்டஸ்ட்ரி பிக்ஸ் அப் பீப்புள். அண்ட் ஐ வுட் லைக் டு டெல் அபவுட் ஒன் பர்சன், அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். ஜேஇலாம் எழுதினார், அவரால் பாஸ் பண்ண முடியல, கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அவர் மனம் உடையாமல் அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், நல்ல ஒரு MNCயில் வந்து பெரிய லெவலில் போய் ஒர்க் பண்ணுங்கிறது தான் அவரோட கோல். முதல்ல அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நான், நீங்கள் எல்லாம் முதல்ல கோலை செட் பண்ணணும். எந்த கோலுமே இல்லாமல் சும்மா காலமாக எழுந்தோமா, காலேஜுக்கு போகிறோமா, உட்காந்தோமா, வீட்டுக்கு போனோமா, அப்புறம் எக்ஸாம் வந்துதான் எழுதணுமா, மார்க் வந்துதான் நெக்ஸ்ட் செமஸ்டர் உட்காந்தோமா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கோலை செட் பண்ணாதான் அது நோக்கி ஓடுறதுக்கான பாதையை கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இவரோட கோல் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு ஒரு பெரிய MNCயில் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு ஐஐடியில் படிக்க முடியலையா, சரி ஐஐடியில் படிக்க முடியலன்னு என்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் பாம்பேயில் படித்தார். அவர் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு மென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டார் அவரோட காலேஜில். ஸோ அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்குறது, எப்படி வந்து கோடிங் வந்து பயங்கரமாக அவருக்கு இஷ்டம். ஸோ இப்போ வந்து அவர் இந்த கூகுளில் வந்து கோடிங் காம்படிஷன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து அவர் என்ன பண்ணார், இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சார். தெரியுதோ தெரியலையோ போய் பார்ட்டிசிபேட் பண்ண, நெக்ஸ்ட் வர வேண்டியது மென்டர்கிட்ட கேட்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. இவர் வந்து 7th செமஸ்டர் வந்தோடனே இவருக்கு ஒரு மெயில் வருது. வந்தோடனே இந்த மாதிரி கூகுள்லேருந்து வருது, இந்த மாதிரி ஒன்று இன்டர்வியூக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது, இது நம்மள போய் யாரை கூகுள்லேருந்து கூப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் மென்டர்கிட்ட கேட்குறோம். சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு சார், என்ன சார் பண்ணுறது, ஹே நிஜமாவே கூகுள்லேருந்து தானே வந்திருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்ஆரோட கம்யூனிகேட் பண்ணி பார்த்த உடனே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும், நீ வந்தோடனே ஒரு இன்டர்வியூவில் முடிச்சுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு அவங்க ஒரு இந்தியாலேயே ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு 10 days 12 days கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் இதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணி முடித்த உடனே சொல்கிறாங்க, நீ 8th செமஸ்டர் முடி, வில் டெஃபினெட்லி கிவ் யூ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. 8th செமஸ்டர் முடிச்ச உடனே வேலை கிடைக்கிது. எவ்வளோ ரூபாய் சம்பளத்தில், 1.2 crore சம்பளத்தில் வந்து அந்த பையனுக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ அந்த பையன் வந்து ஐஐடியில் படிக்க முடியல அவனால், ஆனாலும் எங்கே போனாலும் அங்கே வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து பண்ணான். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருந்தான். அவங்க சொன்னாங்க இன்டர்வியூவில், உன்னை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஒரு எழுதின கோடிங், இந்த ஃபஸ்ட்டுக்கும் ஃபைனலில் எழுதின கோடிங்க்கு பார்த்தா நிறைய வேரியேஷன் இருக்குது. முதல்ல வந்து நீ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்த, அது ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. எப்போவுமே படி மேலே ஏறுற மாதிரி போனால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹோப் இருக்கும், சரி இவன் இன்னும் கற்றுப்பான் அப்படின்ற அந்த விடாமுயற்சிக்கு தான் அவனுக்கு வந்து அந்த வேலை கிடைச்சிது. ஸோ எங்கே இருக்கோம், எப்படி படிக்கிறோம், ஒரு மென்டர் முக்கியம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் முக்கியம், உங்களை கரெக்டான பாதையை காட்டுறதுக்கான ஒரு வாத்தியார் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை தேடி நீ போகிற பாரு, அதை வச்சு தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லு எல்லாருக்கும் 60 பேருக்குமே கிளாஸில் சொல்லித்தரோம், 60 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களா, அதை 60 பேர் ஃபாலோ பண்ணால் வாங்கலாம், ஏன் வாங்க முடியாது? ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வை சூஸ் மகாலட்சுமி டெக் கேம்பஸ். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நம்ம எந்த செஞ்சுரியில் இருக்கோம், எதுக்கு நம்ம என்ன வேணும், இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது, எந்த மாதிரிலாம்
தயாராகணும்னு சொல்லிட்டு அப்போ மகாலட்சுமி டெக் கேம்பஸை எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும்? ஸோ இங்கே என்ன இருக்குது? அகடமிக்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்குது. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் கிளாஸ் படிச்சுட்டு பாடம் படிச்சுட்டு பைஹார்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினா மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. யூ நீட் டு ஹாவ் ரிசர்ச். நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். ஆராய்ச்சினா புதுசாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ரொம்ப வேண்டியிருக்கும். ஸோ MTC's யூனிக் ஸ்ட்ரென்த் லைஸ் இன் இட்ஸ் இன்னோவேஷன் ஈகோசிஸ்டம் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப். ஸோ உங்களோட சுற்றி இருக்கிற காலேஜ் அட்மாஸ்பியரில் இண்டஸ்ட்ரி இருக்கும்போது அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்களை சுற்றி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப்லேருந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாருப்பா, இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணிப்பான்னு. அதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மகாலட்சுமி டெக் கேம்பஸ். ஸோ விஷனே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன்னா சும்மா லெசனை முடிச்சோன்னு இல்லாமல் அவங்களுக்கு புரிய வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதை அப்ளை பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி அந்த அளவுக்கு அவங்கள வந்து தயார் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்குறது தான் எங்களோட மெயின் விஷன். ஸோ கோர்சஸ் ஆஃபர்ட் உங்களுக்கே தெரியும். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதெல்லாம் நம்ம இதில். ஸோ லீடர்ஷிப் டீம். ஸோ எப்படி இந்த மகாலட்சுமி டெக் கேம்பஸ் இயங்குதுன்னு பார்க்க வேண்டாமா? யார் இதை இயக்குறாங்கன்னு பார்க்க வேண்டாமா? எங்களோட ஹீரோ, எங்களோட விஷன் லீடர், எங்களோட எல்லாமே எங்களோட சேர்மேன் தான் மிஸ்டர் ஆர் ரவி. அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க, பாவம் உட்காந்துருப்பாரு. ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா ரிமைனிங் டைம் எல்லாம் காலேஜுக்கு என்ன பண்ணலாம், பசங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன புதுசாக கொண்டு வரலாம், எப்படி பசங்களை நல்ல நிலையில் நம்ம நிலை நிறுத்தலாம், நெக்ஸ்ட் யாரோட கொலாபரேட் பண்ணலாம், எந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம், எந்த ஸ்டார்ட் அப்பை கொண்டு வரலாம், எங்கே MOU போடலாம். இதுதான் அவரோட அவர் தூக்கத்துலேயும் அது ஓடிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் எழுந்தோடனே அதை பற்றி தான் பேசுவார். ஸோ அது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய 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 புண்ணியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன், சரி நம்ம நல்லா பண்ணணும், ஏதாவது பண்ணணும். இன்னொரு பெரிய விஷயம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட இதுதான் ப்ராப்ளம் தான் பயந்துட்டு ஓடணும். ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நாங்களாம் பயந்துட்டு இருப்போம், ஆனால் அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு அந்த பயம் போயிடும். அந்த மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் யாருக்குங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சேர்மன்? So you're all so lucky to be studying here. ஏன்னா ஒன்னொன்னு பார்த்து பசங்களுக்கு பண்றாரு. So you have to be really thankful to our beloved chairman and our madam chairperson. She is the women behind the success of our chairman. Such a lovely person. ஒரு அம்மானே நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு காட்டுவாங்க, கன்சர்ன் காட்டுவாங்க, ஒரு தெய்வீகம் இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா ஒரு தெய்வீகம் இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க கூட இருக்கும்போது வேற என்னங்க வேணும் நமக்கு? தென் அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹேண்ட்ஸம் வைஸ் சேர்மன் மிஸ்டர் குஹன். அவ்வளோ டிக்னிஃபைடுங்க. இந்த வயசுல இவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்க முடியுமான்னு நானே பல தடவை உயர்ந்திருக்கேன். ஒர்க்குனா ஒர்க்கு. அவரை மாதிரி டிசிப்ளின்டா யாராலும் இருக்க முடியாது இந்த வயசுல. So such a disciplined person and workaholic, and he focuses mainly on the growth of the institution. So such a respectable person, he respects everybody. So first and foremost, I should thank their parents for bringing him up like that. And but not the least, my Soundarya, sir's daughter, she's a medical, she's doing her MBBS, and she's also a lovely person who is acting as a director of this college. And then you know me, I'm the principal here. And next very important person of our institution is Dr. Srinivas Gamparthi. He is sitting here. He is a wonderful person with huge experience, and he is the one who spearheaded all these research initiatives. Every day he'll come with some proposals, and he pushes us and he makes us go forward. We may say that we are just in first year. No. In first year also he will feel us like IITs only. So he wanted to bring in lot of initiatives, and thank you so much, sir, for your energy and the push what you give, because if you don't give, you would not have moved forward. So thank you so much for that. And next very important person of our institution, Mr. Prince Pagiraj. He is the director official, and he is also a very good speaker, very good gentleman, very human person, and he also gives lots of suggestions for the improvement of the institution. Thank you so much, sir.
And another very important pillar of this organization is Dr. J. Suman. She is the principal of Mahalakshmi Vidya Mandir School, and she takes part in each and everything, whatever we do. She is my pillar, and always I can rely on her, and she is a positive person who wanted to do good thing for the institution. அவ்வளோ நல்ல உள்ளங்களோட நாங்கள் வந்து எங்களோட பயணத்தில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட அட்வைசர்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி லீடர்ஸ் எங்களுக்கு வந்து அட்வைசர்ஸாக இருக்காங்க, மென்டர்ஸாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் இளையபெருமாள் என்ஐடி டைரக்டர். அதை விட வேற என்னங்க வேணும்? அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறவர் நம்ம கூடயே இருக்காரு. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. ஸோ அதே மாதிரி நிறையா ஐஓடிஸ், அந்த முகமது ஹுசைனி வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மலேசியாவில் சேட்டலைட் இது பண்ணவர், லான்ச் பண்ணவர். ஜேம்ஸ் கான்ட்ராட் USA, செந்தில்குமார் சார், தென் மாணிக்கம் மீனாட்சி சுந்தரம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, மஸ்லான் அப்பாஸ் ஃப்ரம் மலேசியா. அவர் வந்து ஐஓடி லீடர் அவர் ஆக்சுவலாக, மஸ்லான் அப்பாஸ். Then Salivanand sir, he was a vice chancellor in Veltech University. He was also working in SSN as a principal. Then CV Premanand sir, then NP Rajesh sir, then Masala Mani sir, Venkatesh sir, VK Rao sir, Nofri Anita, Zuhani, and Bhargavi ma'am. Bhargavi ma'am has been a very strong support for us. She is a professor in VIT. She comes and addresses our students whenever she is free, and always supports us in all forms wherever we need. Then about MOC பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இன்னோவேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கும், இண்டஸ்ட்ரி கனெக்டட், ஸ்டூடெண்ட் சென்டர்ட், and then flipped classroom. We have brought in this 21st teaching learning process of flipped classroom, where we give the topics a day advance. ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுவோம், இந்த டாபிக் தான் நாளைக்கு எடுக்க போகிறோம், நீ போய் கொஞ்சம் படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து எங்களெல்லாம் கேள்வி கேளு. நாங்கள் தானே பசங்களை கேள்வி கேட்கணும், பசங்க வந்து எங்களை கேள்வி கேட்க சொல்லுவோம். நீ படிச்சுட்டு வந்து கேள்வி. அது ஒரு கேள்வி கேட்கறதுக்கே ஒரு ஸ்கில் வேணுங்க. கேள்வி கேட்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த சப்ஜெக்டை. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங், ஸ்டூடெண்ட்ஸை நிறையா வந்து பேச சொல்லுவோம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டைம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம காலேஜில் வந்து ரேங்க் 5 கொடுத்துருக்காங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ். அண்ட் இன்னொன்று வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறதுக்காக பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ரேங்க் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நாங்கள் வந்து எங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம் சென்னையில் அஃபிலியேட்டட் காலேஜில். அது வந்து மிகப்பெரிய பெருமை. ஏன்னா வந்து அஃபிலியேட்டட் காலேஜில் நாங்கள் கொஷின் பேப்பர் செட் பண்ண முடியாது, நாங்கள் கரெக்ட் பண்ண முடியாது, அது யூனிவர்சிட்டியில் நடக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மோர் தென் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட CGPA 8.5க்கு மேலே. இது வந்து மிகப்பெரிய சாதனை. எனக்கு ரொம்ப பெருமை. சரி, நம்மளால ஏதோ பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் சேர்மன்ஸ் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில், இது வந்து எங்கள் சேர்மனோட தாரக மந்திரம். அவர் எங்கே போனாலும் சொல்கிறது என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்களா. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியணும். முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இங்கிலீஷ் பேசுறது கிடையாது. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்மளோட லாங்குவேஜ்லேயே, நம்ம மதர் டங்லேயே, நம்மளோட தமிழ்லேயே நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். இதனால தான் நான் வீட்டில் சண்டையெல்லாம் வருது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் வேற விதமாக சொல்லுவோம், அவங்க வேற விதமாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறத கரெக்டாக சொல்லணும், அதை கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லணும். அது கம்யூனிகேஷன் ஸ்கில். அதை நீங்கள் இங்கிலீஷில் பேசினீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸ்பானிஷில் பேசினீங்கன்னா ஸ்பானிஷ். லாங்குவேஜ் வேரி ஆகும், ஆனால் அது எப்படி சொல்லணுங்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசிக்காக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சார் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பித்தோன்னா இப்போ இருக்கிற குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம எங்கே போய் வேலை செய்வோமே சொல்ல முடியாது. த்ரூ அவுட் த வேர்ல்டு வி வில் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் நம்ம கண்ட்ரியில் வந்து கம்பெனி வைப்பாங்க. அப்போவும் நம்ம நிறையா அதர் கண்ட்ரி பீப்புளோட பேச வேண்டியிருக்கும். ஸோ இங்கிலீஷுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுக்கான நிறைய வந்து எஃபர்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரஸ், ஐ திங்க் நியர்லி ஒரு 100 ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவ்வளோ அழகாக வந்து பேசுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்குது எங்களுக்கு, அதெல்லாம் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் எடுத்துன்னு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 100க்கு மேலே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ரோட் மேப்பில் வந்து மகா ஃபியூச்சர் டெக் ஹப்,
இது நம்ம சேர்மன் அண்ட் த டீன் ரெண்டு பேரோட ஒரு சைல்டுன்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஐடியாவில் உருவான ஒரு சைல்டு. அந்த பேபியை வந்து நாங்கள் அழகாக வளர்த்து அழகாக வந்து இந்த பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி எடுத்துன்னு வரணுங்கிறது டெய்லி வில் ஹாவ் மீட்டிங். தென் ஏஐசிடி அட்டல் எஃப்டிபி நாங்கள் எங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. வி வில் பி கண்டக்டிங் நெக்ஸ்ட் மந்த். அண்ட் தென் வர்ச்சுவல் லேப்ஸ். வர்ச்சுவல் லேப்ஸ் அப்படின்னீங்கன்னா இங்கே ஃபிசிக்கலாக இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருந்தால் கூட வேற ஒரு இடத்துல பல ஆயிரம் மைலுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு லேப்ல இருக்கிற சாஃப்ட்வேரையோ இல்லை அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸையோ நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், ரொம்ப கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும். அதெல்லாம் ஐஐடிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐஐடி டெல்லியிலேருந்து அங்கே இருக்கிற லேபை நம்ம இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வர்ச்சுவல் லேப் நமக்கு அப்ரூவல் வந்திருக்கு. இதுக்கான மெயின் காரணம் வந்து நம்ம சேர்மனும் நம்மளோட டீனும். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பண்ணுறோம். தென் டெடிகேட்டட் NVIDIA லேப். இங்கே வந்து ஏஐ சர்வர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வர் வாங்கியிருக்காங்க நம்ம காலேஜில். இது எவ்வளோ காலேஜில் இருக்குன்னு நீங்களே போய் கேட்டு பாருங்க. வெரி யூனிக் அண்ட் இட்ஸ் பீன் இன்வெஸ்டட் பை அவர் சேர்மன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ். ஸோ வர்ச்சுவல் லேப்ஸ் நான் சொன்ன மாதிரி. அப்புறம் FDPs ஐஐடி கான்பூரில், ஐஐடி பாம்பேயில் ஃபியூச்சராக அவங்களுக்கு வந்து MOE போடுறாங்க. ஸ்டார்ட் அப் செல்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம காலேஜுக்கு வருவாங்க. XR லேப்ஸ், AIML லேப்ஸ், அட்வான்ஸ்டு டெக் ரிசர்ச், ERP ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம காலேஜில் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பியாண்ட் எவ்ரி திங், பியாண்ட் கிளாஸ் ரூம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ஃபேக்கல்டி ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அவர் காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அண்ட் மென்டரிங். ஒரு ஸ்டூடெண்ட்டையும் உட்கார வச்சு பேசுவோம். அவங்க மனசில் என்ன இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எங்கே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு, எங்கே ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே உள்ள மனசில் ஒரு பாரம் இருக்கும்போது யாரான்னு வந்து கேட்டால் அவங்கக்கிட்ட கொட்ட மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மதர்லி டச் அண்ட் ஃபாதர்லி டச் பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா கிளப் ஆக்டிவிட்டீஸ் நடத்துவோம். அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட், எவ்ரி வீக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கோடிங் கிளப் இருக்கும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளப் இருக்கும். நிறைய எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளி, பசங்க நிறையா டான்ஸ்லாம் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம்லாம் நடத்திட்டு போயிடுவாங்க டீச்சர். நான்லாம் படிக்கும்போது நினைப்பேன், அப்போல்லாம் வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம் போது வரும் பாருங்க டவுட்டு, அப்போதான் வரும். ஒரு நாள் முன்னாடி படிக்கும்போது ஐயோ இது என்னன்னே புரியலையே, இது எப்படா நம்ம படிக்க போகிறோம், இதை சொல்லிக் கொடுக்க இப்போ டீச்சர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஏங்கின காலம்லாம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி பசங்க ஏங்கக்கூடாதுங்கிறதுக்காக we have an exam companion faculty system. We stay in the college. எக்ஸாம் போது கம்ப்ளீட்டாக இங்கேயே ஸ்டே பண்ணி சப்ஜெக்ட் டீச்சர் இங்கேயே இருப்பாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக கைட் பண்ணுவோம். டே ஸ்காலர்ஸும் வந்து டவுட் இருந்தால் கற்றுப்பாங்க. ஈவன் தே கேன் கால் அஸ் எனி டைம் இன் த மிட் நைட். எந்த டைமில் கால் பண்ணி டவுட்டு கேட்டாலும் சப்போர்ட் பண்ணுற ஒரே காலேஜ் மகாலட்சுமி டெக் கேம்பஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட சக்ஸஸுக்கு காரணம். ஏன்னா அந்த குழந்தைக்கு லாஸ்ட் மினிட் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் கூட இருக்கோம். நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக நாங்கள் இருப்போம். ஸோ ப்ரோட்டோடைப்ஸ் அவங்களோட இது வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இயரில் லாஸ்ட் இயர் வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் கோஸ் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மகா ஃபியூச்சர் டெக்கில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம். இந்த வர்ச்சுவல் லேப்ஸ் நீங்கள் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ கோ டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அங்கே வந்து ஒரு NVIDIAன்னு ஒரு கிளாஸ் ரூம் வாசலில் போர்டு இருக்கும். அது பக்கத்து ரூமில் வர்ச்சுவல் லேப்ஸ் இருக்கும். அது செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஐஐடி டெல்லியில் இருக்கிற கம்ப்யூட்டர் லேபை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அசோசியேஷன், XR டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் AIML ரிசர்ச், தென் NVIDIA நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வர் வாங்கியிருக்கோம். Then industry visits every semester. First yearலேருந்து we have taken them to airport அழைச்சிட்டு போனோம். அப்புறம் IIT ரிசர்ச் பார்க் அழைச்சிட்டு போனோம். இந்த கம்மிங் செமஸ்டர் ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு அழைச்சிட்டு போகிறோம் அவங்கள. ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர் இனிஷியேட்டிவ்ஸ், வே ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த MTCயில் படிக்கணும் அப்படின்னா என்ன தேவை உங்களுக்கு? ஃபோக்கஸ். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் எவர் யூ கம் ஃபார். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? காலேஜுக்கு எதுக்கு வரீங்க? அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் வேணும்.
சும்மா எல்லாரும் போகிறாங்க நான் வரேன் அப்படின்னு இருக்க முடியாது. நீங்கள் வரும்போது இந்த வயசில் +2லேருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கும். நீங்கள் எல்லாம் சினிமாவில் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு வருவீங்க, ஸ்கூலோட முடிஞ்சதுப்பா இந்த படிப்பெல்லாம், காலேஜில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ப்பா அப்படின்னு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் என்ஜாய்ங்கிறது படிக்கிறது தான். படித்து என்ன புதுசாக கற்றுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் வந்து நல்லா இருக்க போகிறது. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் நாட் ஓன்லி யோர் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், எஸ் டு ஒன் திங், பட் ஆல்சோ எ டிசிப்ளின் டு சே நோ டு தி அதர். எனக்கு இப்போ ஒன்று வேணும், எனக்கு வந்து நாளைக்கு அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு எனக்கு மாடல் எக்ஸாம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது? அஜித் படம் முக்கியமா, மாடல் எக்ஸாம் முக்கியமா? மாடல் எக்ஸாம் முக்கியம். வாய் தான் சொல்லுது, மனசு சொல்லாது. அப்போ என்ன செய்யணும்? Focus is not only my ability to say yes to model exam, but also a discipline to say no to Ajit film. எப்போ? டெம்பரரி நோ. எக்ஸாம் எழுதிட்டு வந்து பாரு போய். அந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சால் வெற்றி நிச்சயம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டா கம்பெனியில் வந்து ஷூ இது பண்ணும்போது சேல்ஸ்மேன் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு ஷூ கம்பெனி கடை ஆரம்பிக்கலாம், நீ போய் பாரு அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இல்லை இங்கே வந்து யாருமே ஷூஸ் போடலை, செருப்பு போடலை, அங்கே என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சேல்ஸ்மேன் சொல்கிறான். இன்னொரு சேல்ஸ்மேன் வந்து என்ன சொல்கிறான், அங்கே யாருமே ஷூஸ் செருப்பு போடலை, நம்ம போய் அது போட்டால் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்மளை விட பெட்டர் பிஸ்னஸ்மேன் யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னான். அதுதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்படி பார்க்குறதும் இருக்குது, அப்படி பார்க்குறதும் இருக்குது. ஸோ நிறைவாக பார்த்தா நிறைவாக இருக்கும், குறைவாக பார்த்தா குறைவு தான். ஸோ நீங்கள் பார்க்குற விதம் தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அது போட்டால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நடக்கும்போது கால் குத்தாமல் இருக்கும்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அவங்க வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டா ஷோரூம் தான், எந்த கம்பெனியும் உள்ளே வரல அங்கே. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு வச்சுக்கணும். எதையுமே வந்து முடியாது, நடக்காது அப்படின்னு இந்த நெகட்டிவிட்டியே உங்களுக்கு மனசுலையும் வரக்கூடாது, எண்ணத்துலையும் வரக்கூடாது, வார்த்தையிலையும் வரக்கூடாது. எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருக்கணும். நெவர் கிவ் அப். ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரூட்டை வேணால் மாற்றுங்க, கோலை மாற்றாதீங்க. உங்களை ஊபரில் புக் பண்ணுறீங்க, ஓலாவில் புக் பண்ணுறீங்க, டெஸ்டினேஷன் மகாலட்சுமி டெக் கேம்பஸ் கொரட்டூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நடுவில் ரோட் ஒர்க் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி டெக் கேம்பஸ் டெஸ்டினேஷன் மாற்ற மாட்டோம், அந்த ரூட்டை மாற்றி தான் உங்களோட ஓலாவோ கூகுள் மேப் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களோட கோலை ஒன்று செட் பண்ணால் அது என்ன ஆனாலுமே அதை வந்து மாற்றாதீங்க. வழியை வேணால் மாற்றிக்கோங்க. உங்களால் முடியலன்னா பல வழிகளில் அதை ரீச் பண்ணலாம். அது எது அந்த நல்ல வழிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ப்ரூஸ்லி வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 1000 மூமெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாரான வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ண வந்தால் நீங்கள் பயப்படுவீங்களா அப்படி? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு மூமெண்ட் 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரான் பாருங்க, அவனை பார்த்தா பயப்படுவேன் அப்படின்றார். ஏன்னா நீ ப்ராக்டிஸ் பண்ண நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயோ போயிடும். ஒன்றை விட பெட்டராக யாராலையும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே வராதுங்கிறதே கிடையாதுங்க. லைஃப்பில் எல்லாமே முடியும், மனசு வச்சா எல்லாமே முடியும். இஸ் சம்திங் ஹோல்டிங் யூ பேக். இப்போ நான் யாரையான கூப்பிட்டு இங்கே வந்து நின்று பேசுன்னு சொன்னால் எல்லாரும் பக்கத்தில் பார்ப்பாங்க, அவன் போகிறானான்னு பார்ப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா சம்திங் இஸ் ஹோல்டிங் யூ பேக். என்ன நினைப்பீங்க? உங்களை ஏதோ சேரோட போட்டு கட்டி வச்ச மாதிரி நினச்சிப்பீங்க, மூவ் பண்ண மாட்டீங்க முன்னாடி. அதுக்கு ஒரு சின்ன ஒரு அனாலஜி சொல்கிறேன் நான். 3 கழுதை இருக்குது. அந்த 3 கழுதையும் வந்து விற்கிறதுக்காக வில்லேஜில் ஃபார்மர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் வந்து அதை கட்டி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வரும்போதே ஒரு கயிறு எங்கேயோ தொலைச்சிட்டாரு. ஸோ 2 கழுதையை வந்து கட்டி வைக்க முடியும், 3வது கழுதியை கட்டி வைக்க முடியாது. ஆனால் அவர் போய் செல் பண்ண தான் காசு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறது இந்த 3வது கழுதின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தூரத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, ஒரு வயசானவர். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் கயிறு இருக்கா அப்படின்னு. கயிறுலாம் இல்லை, நான் சொல்கிறபடி பண்ணு அப்படிங்கிறாரு. என்ன சார் அப்படின்னோடனே, நீ வந்து 2 கழுதியும் கட்டுறல்ல, கட்டும் போது அந்த 3வது கழுதி பார்க்குற மாதிரி கட்டு, அப்புறமா 3வது கழுதிகிட்ட போய் கட்டுறா மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வரான். பயந்துனே வரான், ஐயோ அந்த 3வது கழுதை இருக்கணுமேன்னு சொல்லிட்டு. திரும்பி வந்து பார்த்தா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு, எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நல்ல காலம் நமக்கு 3 இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 கயிறையும் கழுத்துட்டு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு 2-10 அடி நடந்த அப்புறம் திரும்பி பார்க்குறான், அந்த 3வது கழுதை நகரவே இல்லை. போய் அமுத்துறான், தள்ளுறான், புஷ் பண்ணுறான், அடிக்கிறான், அது நகரவே இல்லை. இதனடா போராத காலம்னு சொல்லிட்டு போய் அந்த வயசானவர்கிட்ட கேட்குறாரு, சார்
அந்த கழுதை நகரவே, நீ கயிறு அவுத்தியா? சார் நான் கட்டவே இல்லை சார். கட்டலைங்கிறது உனக்கு தானா தெரியும், அந்த கழுதைக்கு தெரியாதேடா அப்படின்றாரு. அங்கே போயிட்டு ஆக்ட் பண்ணுறான் கயிட்டுற மாதிரி. கயிட்டுனா இந்த 3வது கழுதை வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை யாருமே கட்டி வைக்கலைங்க. நம்மளே வந்து ஏதோ நம்மளை கட்டி பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி நம்மளே முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம், முன்னுக்கு வர மாட்டேங்கிறோம். ஸோ சம்திங் இஸ் ஹோல்டிங் யூ பேக். வாட் இஸ் ஹோல்டிங் யூ பேக்? யுவர் மைண்ட், யுவர் திங்கிங். யுவர் திங்கிங் சேயிங் யூ தட் யூ cannot do that. அதை வந்து ஃபஸ்ட்டு முறியடிக்கணும். ஸோ லேக் ஆஃப் ரிசோர்ஸஸாக இல்லை, எல்லாமே வசதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? வி ஆர் டைட் அப் வித் இமேஜினரி ரோப்ஸ். இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன்னை நம்மளே கட்டிக்கிட்டோம், அவ்வளோதானே தவிர எதுவுமே கிடையாது. யாரால் வேணால் எது வேணால் சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட், ஃபியர், ஹெசிடேஷன் இல்லாமல் முன்னுக்கு வாங்க. எல்லாத்தையும் அவுத்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு மேலே அப்படியே ஸ்கை இஸ் த லிமிட். யூ கேன் கோ அண்ட் சக்சீட். அன்டை தி ஸோ வெதர் யூ திங்க் யூ கேன் ஆர் திங்க் யூ கான்ட், யூ ஆர் ரைட். நீ நினைக்கிறது தான் கரெக்ட். இப்போ நான் நினச்சேன் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் 60 பேருக்கு கிளாஸ் எடுத்து மேக்ஸ் சொல்லிக் கொடுத்து, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து, எல்லாம் சொல்லிக் கொடுத்து, நீ எழுதுற, நீ நினைச்சாதான் எழுத முடியும். அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். அதனால நீ பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும். நான் முடியாதுன்னு நினச்சாலும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது. ஓனர்ஷிப் இருக்கணும், பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி அண்ட் பி ப்ரொஃபஷனலி டிசிப்ளின்ட், இன்னோவேட், டோன்ட் இமிட்டேட் அண்ட் கிவ் பேக் டு த கம்யூனிட்டி அண்ட் எம்ப்ராஸ் லைஃப் லாங் லேர்னிங். ஸோ இதுதான் வந்து நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன 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 ரியல் இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் என்னோட ப்ரெசன்டேஷனை முடிச்சுக்கிறேன். ஒரு 10 years பேக் நான் ஒரு காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இசி ஹெச்ஓடி கிருஷ்ணன் சார்னு இருந்தார். வெரி டெடிக்கேட்டட் பர்சன். அந்த காலேஜில் வந்து ஒரு பொண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு பொண்ணு பேர் வந்து சைலஜான்னு சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்துருக்காங்க. யார்ட்டையும் பேசல, ரொம்ப குவைட்டாக இருந்தாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் வர ஆரம்பித்தாங்க. ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. என்னோட கதவு கிட்ட அந்த என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது அந்த பொண்ணு. என்னம்மா வா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மேம் எனக்கு டிசி கொடுத்துருங்க. ஏம்மா டிசி கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு வேறு ட்ரெஸ் இல்லை, எனக்கு யூனிஃபார்ம் தான் இருக்குது, எனக்கு அது யாரோ கொடுத்தாங்க, நான் போட்டுட்ருக்கேன், அதனால் நான் வந்து பண்ணுறேன், எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னோன்னா, நீ படிக்க வந்திருக்கியா இல்லைன்னா அந்த கிண்டலை கவனிக்க வந்திருக்கியா? நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டுக்கு, போய் படி அப்படின்னோன்னா போய் படிக்க ஆரம்பிச்சிடுச்சு. படிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு வசதி இல்லை. ஸோ புக்கு வாங்குறதுக்கு எதுக்குமே வசதி கிடையாது. ஸோ அந்த பொண்ணை சொல்லும், நான் வந்து லேப் பார்த்துக்கிறேன், நான் அது பார்த்துக்கிறேன், இது பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுங்க, நான் நல்லா படிக்கிறேன், நான் லேபெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஜூனியர்ஸ்க்குலாம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு இயராக இந்த பொண்ணு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, கிருஷ்ணன் சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு மென்டர் அந்த பொண்ணுக்கு. எல்லாமே அந்த பொண்ணு கேட்டு 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 கற்றுக்கும். 7th செமஸ்டர் வந்தோடனே எல்லாருக்கும் வரா மாதிரி ஒரு இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூ அந்த காலேஜில் நடக்கல, வேற ஒரு காலேஜில் அமைச்சு நடந்தது. இந்த பொண்ணு செம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த 7 செமஸ்டர்ஸில் எல்லாமே கற்றுச்சு. நாங்களே என்ன நினச்சோம், இந்த பொண்ணு நல்லா செட்டில் ஆகிடும், அந்த பொண்ணுக்கு நல்லா இதுவாகிடும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தோம். எல்லாமே வந்து இதுவாகி ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகுது. எங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் கொடுப்பாங்க ரிசல்ட், யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு. நோட்டீஸ் போர்டில் ஓட்டிருக்கு, அந்த பொண்ணு பேர் இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட, மேம் என்ன மேம் கிருஷ்ணன் சார்கிட்ட வந்து கேட்டோன்னு, நான் என்னம்மா பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி தான் அமைச்சிருக்காரு வேறு காலேஜ்லேருந்து, இல்லை அப்படின்னோன்னா எங்களுக்கு மனசு உள்ள ஒரே இது, எப்படி இந்த பொண்ணு செலக்ட் ஆகாமல் போகும் அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போனோடனே அந்த காலேஜ்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது. கால் வந்துட்டு இது பண்ணுறாங்க, என்ன சார் இது, உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஃபஸ்ட்டே நீங்கள் உங்கள் காலேஜ் பசங்களுக்கே கிடச்சிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கல. யாருக்குப்பா ஃபஸ்ட்டு கிடச்சிது, எங்கள் காலேஜில் ஒருத்தர் பேர் கூட இல்லையே அப்படின்னோடனே அந்த சைலஜா பேர் இல்லையே அதில் பேருன்னொன்னே, அப்புறம் பார்த்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதை தப்பாக அந்த எக்ஸல் ஷீட்டில் சார்ட் அவுட் பண்ணும்போது அந்த பொண்ணு பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வருத்தத்தோட வீட்டுக்கு போயிருக்கு. சரி கிருஷ்ணன் சார்ட்ட சொன்னா, ஐயோ சார் அந்த பொண்ணு என்ன பண்ணிக்க போகுது, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, அப்போ தான் போய் அட்மிஷன் ரிஜிஸ்டரில் பார்த்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் நம்பரே கிடையாது. என்ன சார் இது, ஃபோன் நம்பர் இல்லாமல் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணுகிட்ட ஃபோனே இல்லை மேடம். சரி வாங்க நம்ம அட்ரஸை கேட்டுட்டு போனோம்னா அட்ரஸும் இல்லை, ஏதோ நியர்பைன்னு போட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ணன் சாரும் போனால் வழக்கே கிடையாது. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக வழக்கே கிடையாது. ஃபுல்லாக வந்து சேரும் சகதியும் தண்ணியும் இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகணுன்னா. என்ன சார் இது, இங்கேருந்தா சார் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து படிச்சுது அப்படின்னு நாங்கள் ஒரே புலம்பிக்கிட்டே போகிறோம். ஆனால் அங்கே இங்கே கேட்குறோம், யாருன்னா தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குடிசையில் இருக்குது அந்த பொண்ணு, வழக்கு கிடையாது. உள்ளே போனோன்னே வாங்க 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 வாங்கன்னு அந்த பொண்ணு நம்மளை வரவேற்கிறது. அவங்க அப்பாவுக்கு வந்து ஹேண்டிகேப்ட், அவர் வந்து அயன் பண்ணுறவர். இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அயன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு, ஒரே ஒரு ரூம் தாங்க,
ஃபோனே இல்லைங்க, ஃபேனும் இல்லைங்க. அந்த பொண்ணை வந்து அதெல்லாம் தாங்க இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. அவள் என்றைக்குமே வருத்தப்பட்டதும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஹாப்பியாக வருவா, படிப்பா, சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கு போய் சொன்ன, அம்மா நீ செலக்ட் ஆகிட்டா, என்ன மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருக்க, ஒரு நாள் கூட எங்களுக்கு சொன்னதே இல்லையே அப்படின்னோடனே, என் தம்பி இது, என் தங்கை இது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே திரும்பி வந்து 8th செமஸ்டர் வந்துடுச்சு. இதை முடிச்சோன்னே அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிடும். அதில் வந்து என்னாச்சு, ஒரு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பொண்ணு அந்த அவங்க அப்பாவோட ஒரு சைக்கிளில் பின்னாடி உட்காந்து வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டுருக்கு. நாங்கள் பஸ்ஸில் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. இந்த பஸ்ஸு பின்னாடி போயிட்டுருக்கு, இவங்க வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த டேர்னிங்கில் ஒரு லாரி இடிச்சு என்னாச்சு, அவங்க அப்பாவோட ஸ்பாட் அவுட். அந்த பொண்ணு மண்டையில் அடிபட்டு ஷீ வெண்ட் இன்டு கோமா. எப்படி இருக்கும்? அப்போ தான் வந்து ஏதோ கிடைக்க போகுதுன்ற ஒரு நிலைமை, அந்த பொண்ணோட லைஃப் செட்டில் ஆக போகுதுன்ற நிலைமைங்க. அப்படியே ரத்த கண்ணீர் தான். எல்லாரும் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. யூனிவர்சிட்டி எக்ஸாம், இன்னொரு 4-5 நாளில் யூனிவர்சிட்டி எக்ஸாம். அது எழுதினா தான் அவளுக்கு அந்த வேலை, அந்த எழுதி முடிக்கணும் அந்த பொண்ணு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சார்கிட்ட என்ன பண்ணியிருக்கா, எனக்கு இதெல்லாம் டவுட். அந்த பொண்ணோட ஹேபிட்ஸ் பாருங்களேன், எனக்கு இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் சொல்லுங்கள் சார், இதெல்லாம் சொன்னால் நான் வந்து நல்ல மார்க் வாங்கினா தான் எனக்கு அங்கே வேலை கிடைக்கும்ட்டு அவர் பாக்கெட்டில் அந்த பேப்பர் இருக்குது, அந்த கொஷின்ஸ் கொடுத்த பேப்பர் இருக்குது. அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு கிருஷ்ணன் சார். கோமாவில் இருக்குது அந்த பொண்ணு. அவர் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன், எனி டைம் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வரும், நான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த இதில் கொண்டு வந்து அந்த பொண்ணை ரூமில் விட்டோம்னா அவர் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, அந்த கொஷின் ஆன்சர்லாம் சொல்கிறாரு. அந்த பொண்ணு கோமாவில் இருக்குது, இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு வாத்தியார், எந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு அளவு சரியாகி அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சர்லேயே வந்து அழைச்சிட்டு வந்து எழுத வச்சு, அந்த பொண்ணை இப்போ வந்து யூஎஸில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கா. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சைலஜா. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே இருக்காது. ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொன்னதில்லை. தமிழ் மீடியம்ல இந்த வந்த பொண்ணு, இங்கிலீஷ் தெரியாது, ட்ரெஸ் வாங்க காசு கிடையாது, வெறும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், எந்த நோட் புக்கும் வாங்க காசு கிடையாது, சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு வாங்கினா. வீட்டில் அப்பா இறந்து போயிட்டாங்க, இவ தான் காப்பாற்றி ஆகணும். கோமால கூட இவன் கிருஷ்ணன் சார் சொன்னதெல்லாம் மைண்டில் ஏறி இருக்கு அவளுக்கு. அவ்வளோ அழகாக எக்ஸாம் எழுதி அவ்வளோ அழகாக அவள் பாஸ் பண்ணி. அப்போ நம்மளாம் என்ன சொல்லணும், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இங்கே படித்தா அப்படி இருப்பேன், அங்கே படித்தா அப்படி இருப்பேன், எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் நல்லா படிப்பேன், எனக்கு ChatGPT தான் படிக்கணும், இந்த மாதிரி சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். இந்த டெக்னாலஜியோ இல்லை வசதியோ இல்லைன்னா கூட பெரிய லெவலுக்கு வர முடியும். உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் வில் டேக் யூ டு பிளேசஸ். Respect your elders, respect your teachers, respect the Almighty who has given you the responsibility to live in this world and prove yourself. ஒரு பர்பஸோட நீ பிறந்திருக்காது, என்ன பர்பஸ்ன்னு கண்டுபிடி, பொறுப்போட இரு, சொல்ற பேச்ச கேளு, நீ வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு பிளேஸை வந்து அடைய முடியும். Thank you so much for giving me this wonderful opportunity. All the very best. God bless you all.